ஹாய், இன்றைக்கி என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு இண்டெக்ஸ்க்கு பார்க்கலாம். பாருங்கள், நிஃப்டி இருக்குது. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சிஇ, பிஇ ரெண்டு டேட்டாவுமே மாறி மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிஇ ட்ரேட் எடுக்கிறதா இல்லை பிஇ ட்ரேட் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனாலுமே நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பாருங்கள். சிஇ டேட்டாவோட ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே இது 24,600 பிஇ டேட்டாவோட ப்ரீமியம் பாருங்கள். அதே மாதிரி 24,650 பிஇயோட ப்ரீமியம் பாருங்கள். 24,600க்கு கீழே எந்த டேட்டாவுமே இல்லை. அப்படியானா 24,600 வரைக்கும் பியரிஷாக தான் இருக்கும். ஒன்ஸ் 24,600 ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 24,600 தான் உங்களுக்கு இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 24,753 ஓப்பன் ஆகிருக்கு. லோ ப்ரைஸ் பாருங்கள் 24,601 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த சார்ட் வந்து லைவ் மார்க்கெட்டோடது. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 24,753 சொன்னோம். ஹை ப்ரைஸ் வந்து 24,780 வரைக்கும் போயிருக்கு. தென் 700 பிஇ இருந்துச்சு, அப்புறமா 650 பிஇ இருந்துச்சு, அதுக்கப்புறமா 600 பிஇயுமே இருந்துச்சு. ஸோ 600க்கு கீழே எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. 600 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. 600க்கு அப்புறமா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து டேட்டாவை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த பியரிஷ் மூமெண்ட்டுக்கான ட்ரேட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம இந்த டேட்டா ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டேட்டாவை மட்டும் தான் நம்புகிறோமே, வேறு இந்த சார்ட்டு அப்புறம் இண்டிகேட்டர் அந்த மாதிரி எதுவுமே நம்ம நம்புறதில்லை. இன்னுமே உங்களுக்கு இந்த டேட்டாவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆப்ஷனில் என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா இருக்குது, எப்போவும் மாதிரி செக் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு சொமேட்டோ இருக்குது. சொமேட்டோ 250 சிஇ, அதுக்கப்புறமா 290 சிஇ, 300 சிஇன்னு 3 டேட்டா இருக்குது. 250 ஃபர்ஸ்ட் டார்கெட், 290 செகண்ட் டார்கெட், 300 தேர்ட் டார்கெட். ஆனால் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 289 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 293 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா 250 அப்படிங்கிறது வந்து டீப் இந்த மணி. அதனால் உங்களுக்கு 290ங்கிற டார்கெட் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. இன்னுமே 300 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். 300 டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகலை, பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் இருக்குது வித் 400 சிஇ. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 393 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 400 வரைக்கும் போயிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் 400 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. அதை மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது, பிஎன்பி இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே மாதிரி செக் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது பிலோ 200 ருபீஸ் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் வித் 1350 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் 1350 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் 1344 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 1350 வரைக்கும் போயிருக்கு. அதாவது இதுவுமே எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அகெயின் உங்களுக்கு 1350 டேட்டா இருக்கிறதுனால அகெயின் உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது. 1340 ஸ்டாப் லாஸாக வச்சு 1350க்கு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வந்து பீரிஷ் மூமெண்ட்டு 150 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ டாடா ஸ்டீலில் 150 தான் டார்கெட்டு. ஆனால் ஓப்பன் ஆனதே 148 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ செக் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வித் 700 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ அதை 700 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 680 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 702 வரைக்கும் போயிருக்கு. 700 தான் நமக்கு டார்கெட்டு, 702 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டேட்டா என்ன ஆட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுட்கோ இருக்குது. ஹுட்கோ வித் 250 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஹுட்கோவில் 250 தான் நமக்கு டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 244 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 252 வரைக்கும் போயிருக்கு. அப்படியானா எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா
ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டேட்டா என்ன சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே நிஃப்டியோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். நிஃப்டி வந்து 24,650 ஆல்ரெடி டச் ஆகிடுச்சு. அதாவது உங்களுக்கு எகெயின் புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இந்தியா வித் 860 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ எஸ்பிஐ இந்தியாவில் 860 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் 861 ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக டார்கெட்லேயே ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நம்ம அதை செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஐடிசி வித் 470 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பியரிஷ் மூமெண்ட் தான். ஓப்பன் ஆன ப்ரைஸே 470 ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நம்ம அதையுமே செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது வித் 1020 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 1020 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் 992 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 1011 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து 1020 வரைக்கும் இருக்குது. இன்னும் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் இப்போ ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் 999 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 1020க்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கான டேட்டாவோட அப்டேட்டு. உங்களுக்கு இந்த டேட்டா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.